سبحان الله والحمد لله لا إله إلا الله الله أكبر. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. قال رسول الله صلى الله عليه وسلم بلغوا عني ولو آية. رواه البخاري. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனிதமான ரமலான் மாதத்தில் தராவீஹ் தொழுகை என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஒரு இபாதத்தை நிறைவேற்றிவிட்டு மார்க்கத்தின் சில செய்திகளை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் நமது வாழ்க்கையில் அல் குர்ஆன் அப்படிங்கிற இந்த பொது தலைப்பை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன் இந்த தலைப்பை பார்க்குறோன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி சஹாபாக்கள் சொல்கிறாங்க, ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, கான ஹுலுகுஹு அல் குர்ஆன், நபிகள் நாயகத்துடைய குணம் குர்ஆனாக இருந்தது, அவங்க நடமாடக்கூடிய குர்ஆனாக இருந்தாங்க அப்படின்னு ஹதீஸ் வருது. அப்போ நம்மளும் இன்ஷா அல்லாஹ் என்னவாகணும், நடமாடக்கூடிய குர்ஆன் ஆகணும் அப்படிங்கிற இந்த உயர்ந்த நோக்கத்தோடு உயர்ந்த லட்சியத்தோடு இந்த தலைப்பு எடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம 2 நாளாக என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம பொறுமையாக இருக்கணும், கோபப்படக்கூடாது, அல்லாட்ட பொறுமையை கேட்கணும் அப்படின்னு பார்த்தோம். இந்த பொறுமையை கேட்கறதுக்கு நான் நேற்று 2 துவா உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இல்லையா? ஒரு துவா என்ன, ரப்பனா அஃப்ரிக் அலைனா சபுரன் வஸப்பித் அக்தாமனா வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக்கும், அல்ஹம்துலில்லாஹ். ஒரு துவா. 2வது துவா என்னன்னு சொன்னா, ரப்பனா அஃப்ரிக் அலைனா சபுரன் வதவஃபனா முஸ்லிமீன். புரியுதா? ரப்பனா அஃப்ரிக் அலைனா சபுரன் வதவஃபனா முஸ்லிமீன். அல்லாஹ்வே, எங்கள் மீது சபுரை, பொறுமையை மழையை போன்று பொழிய செய்வாயாக அப்படின்னு நம்ம அல்லாட்ட கேட்கணும், துவா செய்யணுங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். இன்னைக்கு இந்த தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, ரமலான் மாதம் என்ற காரணத்தால குர்ஆன் ஓதுவதின் அவசியமும் அதன் சிறப்பும். சரியா? இது இன்றைய தலைப்பு. என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, உங்களுக்கு தெரியும், தொழுவுங்கள், நோன்பு வையுங்கள், ஜகாத்து கொடுங்கள், ஹஜ்ஜு செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவது போன்று நீங்கள் என்ன செய்யுங்கள், குர்ஆனை ஓதுங்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய கட்டளை குர்ஆனை ஓதுங்கள் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. நிறைய இடங்கள்ல குர்ஆனை ஓதுங்கள் என்று அல்லாஹ் கட்டளை போடுகிறான். உதாரணமாக நான் ஒரு சில ஆயத்துகளை ஞாபகமூட்ட வேண்டும் என்று சொன்னால், திருமறை குர்ஆன்ல சூரத்துல் முஸம்மில், சூரத்துல் முஸம்மில் என்று சொல்லக்கூடிய 73வது அத்தியாயத்தின் 20வது வசனம். 73 ஆயத்து நம்பர் என்ன, 20. அதான் அந்த சூராவுடைய கடைசி ஆயத், அந்த சூராவுடைய கடைசி ஆயத். அதுல நீங்க படிச்சு பாருங்க. அதுல நடுவில் அல்லாஹ் பேசுகிறான், ஃபக்ரஊ, நீங்கள் என்ன செய்யுங்கள், குர்ஆனை ஓதுங்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை ஃபக்ரஊ, நீங்கள் ஓதுங்கள். மா தயஸ்ஸர மினல் குர்ஆன், குர்ஆனிலிருந்து உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கிறதோ, எது ஈஸியாக இருக்கிறதோ அதை நீங்கள் என்ன செய்யுங்கள், ஓதுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அப்படியே ஆயத்தில் அல்லாஹ் பேசுறான் பாருங்க. அலிம அன் சயகூனு மின்கும் மர்லா, அல்லாஹ் அறிகிறான் உங்களில் சிலர் நோயாளிகளாக இருப்பீர்கள். அல்லாஹ் சொல்றான். சரியா? ஓதுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுக்கு தெரியும், மின்கும் மர்லா, உங்களில் சில பேர் நோயாளிகளாக இருப்பீர்கள். வாஹரூன யத்ரிபூன ஃபில் அர்லி, சில பேர் பூமியில் பிரயாணம் செய்து கொண்டு இருப்பீர்கள். யப்தகூன மின் ஃபதுலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஃபதுலை தேடி, அல்லாஹ்வுடைய அருள்கொடை, அல்லாஹ்வுடைய பொருளாதாரங்களை தேடி சில பேர் வெளியூருக்கு பிரயாணம் செய்து கொண்டிருப்பீர்கள். சில பேர் நோயாளியாக இருப்பீங்க. மட்டுமல்லாமல்
வஆகரூன யுகாத்திலூன ஃபீ சபீலில்லாஹ், இன்னும் சில பேர் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்வீர்கள். புரியுதா? சில பேர் நோயாளிகளாக இருப்பாங்க, சில பேர் பிரயாணத்தில் இருப்பாங்க, சில பேர் அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்வாங்க என்று சொல்லிவிட்டு மறுபடியும் அல்லாஹ் சொல்கிறான், ஃபக்ரவு மா தயஸ்ஸர மின்ஹு, நீங்கள் அந்த சமயத்திலும் குர்ஆனை ஓதுங்கள். அந்த சமயத்திலும் நோயாளிகளாக நீங்கள் இருக்கும் பொழுதும், நீங்கள் மருத்துவமனையில் இருக்கும் பொழுதும், பிரயாணத்தில் காரிலையோ பஸ்ஸிலையோ ட்ரெயின்லையோ நீங்கள் பிரயாணத்தில் இருக்கும் பொழுதும், அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்யும் பொழுதும் என்ன செய்யுங்கள்? குர்ஆனை ஓதுங்கள். அப்ப பிரயாணத்துல தொழுகைய கூட, ஃபர்லு தொழுகைய கூட என்ன செய்யணும்? 4 ரக்காத்த 2 ரக்காத்தா சுருக்குங்க என்ற ஹதீஸ் பேசுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணத்துல சுன்னத்துகள் தொழுவ மாட்டாங்க. ஃபஜ்ருடைய முன் சுன்னத் தொழுவாங்க, வித்ரு தொழுவாங்க, மற்ற சுன்னத்துகள் என்ன செய்ய மாட்டாங்க? தொழுவ மாட்டாங்க என்றெல்லாம் ஹதீஸ்கள் பேசுகின்றனவே. அப்ப சுன்னத் தொழுகை எல்லாம் இல்லாத சமயத்திலேயே ஃபர்லையே 4ஆக 2ஆக குறைக்கும் பொழுதும் குர்ஆன் என்ன செய்யுங்க? நீங்கள் ஓதுங்கள் என்று சொன்னால், அப்ப நீங்க குர்ஆன் ஓதுறது சிறப்பை புரிஞ்சுக்கிறங்க. அப்படி அல்லாஹ் சொல்றான், குர்ஆன் ஓதுறது மட்டுமல்ல, வஅகீமுஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுங்கள், வஆத்து ஸகா, ஸகாத்தை நீங்கள் கொடுத்து விடுங்கள், வஅக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனன், அல்லாஹ்வுக்கு அழகான கடனை கொடுங்கள். அதாவது ஏழை எளிய மக்கள் கேட்பாங்க பத்தியலா, ஏழைகளுக்கு கடன் கொடுப்பது யாரு கொடுக்கிற மாதிரி? அல்லாஹ் கொடுக்கிற மாதிரி. அப்ப அல்லாஹ்வுக்காக நீங்கள் ஏழை எளிய மக்களுக்கு கடன் கொடுத்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு, வமா துகத்திமு லி அன்ஃபுசிக்கும் மின் ஹைரின், உங்களுடைய நஃப்ஸுக்காக நன்மைகளாக எதையெல்லாம் முற்படுத்தினீர்களோ, உங்களுடைய நஃப்ஸுக்காக நன்மைகளாக, எந்த நன்மைகளாக? குர்ஆன் திலாவத்தாக, தொழுகையாக, வேற ஏதாவது சொல்றான், ஜகாத்தாக, சதகாவாக, கடன் கொடுக்கிறோமா இல்லையா, இந்த கடனாக, உங்களுடைய நஃப்ஸுக்காக நன்மையாக எதை நீங்கள் முற்படுத்தினீர்களோ, தஜிதுஹு, அந்த நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அந்த நன்மை வீணாக போகவில்லை, அந்த நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். யாரிடத்தில்? இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் அந்த நன்மையை பெற்றுக்கொள்வீர்கள். எப்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால், ஹுவ ஹைரன், அதை விட சிறந்ததாக, நீங்கள் செய்த நன்மையை விட சிறந்ததாக நீங்கள் அந்த நன்மையை பெற்றுக்கொள்வீர்கள். வஅலம அஜ்ரா, மகத்தான கூலியாக, மிகச் சிறந்த கூலியாக அந்த நன்மைக்கு நீங்கள் சொர்க்கத்தை பெற்றுக்கொள்வீர்கள். வஸ்தக்ஃபிருல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், பாவ மன்னிப்பு கேளுங்கள். இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் மன்னிக்க கூடியவனாக, கிருபை உள்ளவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நீங்கள் நோயாளியாக இருக்கும் போதும், பிரயாணத்திலும், போர்க்களத்திலும் என்ன செய்யுங்கள்? குர்ஆனை ஓதுங்கள் என்று சொன்னால், குர்ஆன் ஓதுவது எவ்வளவு அவசியம்ங்கிறதுக்கு இந்த வசனம் தெளிவான சான்று என்பது மாத்திரமல்லாமல், என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நம்ம எல்லாரும் குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம் என்று ஈமான் கொண்டிருக்கிறோமா இல்லையா? இதில் எந்த டவுட், எந்த மாற்று கருத்து யாருக்கும் இருக்காது. குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம், குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாமு, எல்லோரும் நம்புகிறோமா இல்லையா? இந்த நம்பிக்கையின் வெளிப்பாடு, இந்த ஈமான் கொண்டிருக்கிறவங்க இந்த ஈமான் குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம்னு நம்பி இருக்கிறோமே, இந்த நம்பிக்கையின் பிரதிபலிப்பு எப்படி வெளிப்பட வேண்டும் என்று திருமறை குர்ஆன்ல சூரத்துல் பக்ராவுடைய 121வது வசனத்தில் பேசுகிறான். அல்லதீன ஆத்தைனாஹுமுல் கிதாப யதுலூனஹு ஹக்க திலாவதிஹி உலாயிக யுமினூன பிஹி வமன் யக்ஃபுரு பிஹி ஃபஉலாயிக ஹுமுல் ஹாசிரூன். அல்லதீன ஆத்தைனாஹுமுல் கிதாப, எவர்களுக்கு நாம் வேதத்தை கொடுத்தோமோ அவர்கள் யதுலூனஹு, அந்த வேதத்தை ஓதுவார்கள். நாமெல்லாம் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள். வேதம் கொடுக்கப்பட்ட நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், யதுலூனஹு, அந்த வேதத்தை அவர்கள் திலாவத்து பண்ணுவார்கள். ஹக்க திலாவதிஹி, எப்படி திலாவத்து பண்ண வேண்டுமோ அப்படி திலாவத்து பண்ணுவார்கள். உலாயிக யுமினூன பிஹி, அவர்களே இந்த வேதத்தை ஈமான் கொண்டவர்கள். அல்லாஹ் சொல்றான், புரியுதா? யாரு குர்ஆனை ஓதுறாங்களோ அவர்களே இந்த குர்ஆனை ஈமான் கொண்டவர்கள். யாரு குர்ஆனை ஓதவில்லையோ, ஓத தெரியவில்லையோ, அவங்க ஈமான் ஒழுங்கா கொள்ளல அப்படின்னு நான் சொல்லல. சொல்றது யாரு?
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் பேசுகிறானே, அப்ப குர்ஆனை அல்லாஹ்வுடைய கலாம் என்று நம்பியிருக்கிறோமா இல்லையா? இந்த நம்பிக்கையின் வெளிப்பாடு எதுவாக அமைய வேண்டும் என்று சொன்னால் எதுவாக அமையணும்? ஓதுவதாக திலாவத்தாக அமையணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஆயத்து அழகான ஆதாரம். அதே மாதிரி நம்ம எல்லாம் வியாபாரம் பண்ணுகிறோமா இல்லையா? நம்ம எல்லாருடைய வியாபாரத்திலையும் லாபமும் வரும் நஷ்டமும் வரும். அந்த லாபம் அப்படி நிக்காத சில சமயத்தில் அப்படி செலவாகும், லாபம் என்ன செஞ்சிடறேன் போயிறேன். அல்லாஹ் சொல்றான், நஷ்டமே இல்லாத வியாபாரம், நஷ்டமே இல்லாத வியாபாரம், லாபமோ லாபம், லாபமோ லாபம். அந்த லாபம் எப்போது உங்கள்கிட்ட தங்கி நிற்கும், அப்படிப்பட்ட ஒரு வியாபாரம் இருக்கிறது என்று அல்லாஹ் ஒரு வியாபாரத்தை கற்றுத் தருகிறான். அந்த வியாபாரத்தை பற்றி திருமறை குர்ஆனில் சூரத்துல் ஃபாத்திர் என்று சொல்லக்கூடிய 35வது அத்தியாயத்தின் 29வது வசனத்தில் பேசுகிறான். இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லாஹி வ அகாமுஸ் ஸலாத்த வ அன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும் சிர்ரன் வ அலானியத்தன் உலாயிக சிர்ரன் வ அலானியத்தன் யர்ஜூன திஜாரத்தன் லன் தபூர். இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லாஹ், எவர்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுகிறார்களோ, வ அகாமுஸ் ஸலாத்த, தொழுகையை நிலைநாட்டுகிறார்களோ, வ அன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும், நாம் அவர்களுக்கு கொடுத்த ரிஸ்கில் என்ன பண்றாங்க தர்மம் பண்றாங்களோ, சிர்ரன் வ அலானியத்தன், சிர்ராக என்று சொன்னால் ரகசியமாக, பொதுவாக ரகசியமாக தான் தர்மம் செய்யணும். சில சமயத்தில் அலானியத்தன் பகிரங்கமாகவும் தர்மம் செய்யலாம். எப்ப சிர்ரா செய்யணும்? பொதுவாக தர்மத்தை பொறுத்தவரை அது சிர்ராகத்தான் ரகசியமாகத்தான் செய்யணும். எப்ப பகிரங்கமா செய்யலாம் அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் இருக்கிறாரு நம்மளை விட பணக்காரரு, ஆனா பயங்கரமான கஞ்சர், புரிஞ்சா? கோடி கோடியாக இருக்கிறது, கோடி கோடியா இருக்குது. அதாவது சொத்து இருக்கிறதே தவிர கல்வி என்னவாக இருக்கிறது? சுருங்கி போய் கிடக்கிறது. கல்வி கல்லாக மாறி போய்விட்டது. அப்படிப்பட்ட ஆளுக்கு முன்னால என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அவருக்கு முன்னால தர்மத்தை பகிரங்கமா கொடுங்க. கொடுத்த தர்மத்தை அவர்கிட்ட சொல்லி காட்டுங்க. எப்பா நீ பெரிய கோடீஸ்வரன், நீ ஒரு 1000 ரூபாய் கொடுக்கல, நான் உன்கிட்ட பெருசா அளவுக்கு வசதி இல்ல, நான் 10,000 ரூபாய் கொடுத்தம்பா அப்படி என்ன செய்யுங்க சொல்லி காட்டுங்க. பொதுவாக நீங்கள் தர்மத்தை ரகசியமாக செய்யுங்கள். அதே சமயத்தில் கஞ்சனுக்கு முன்னால் உங்களுடைய தர்மத்தை நீங்கள் அலானியத்தன் பகிரங்கமாக செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு, எருஜூன திஜாரத்தன் லன் தபூர், இவர்கள் எல்லாம் ஒரு திஜாரத்தை செய்கிறார்கள். திஜாரத்னா என்ன? வியாபாரம். இவர்கள் எல்லாம் ஒரு திஜாரத்தை செய்கிறார்கள். அந்த திஜாரத்தில் லன் தபூர், நஷ்டம் என்ற ஒன்றே கிடையாது. அழிந்து போகாத வியாபாரத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பேசுகிறானே. அப்ப நஷ்டமில்லாத வியாபாரம், லாபத்தை அல்லாஹ் அள்ளி தரக்கூடிய வியாபாரம், அழிந்து போகாத வியாபாரம் எது என்று சொன்னால் என்னவாக இருக்கிறது? குர்ஆன் திலாவத்து. குர்ஆன் திலாவத்துங்கிறதுக்கு இந்த ஆயத்து அழகான ஆதாரம். அதே மாதிரி பார்த்தீங்களாக்க திருமறை குர்ஆன்ல சூரா ஆல இம்ரான் என்று சொல்லக்கூடிய 3வது அத்தியாயத்தின் 111வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், லைசு சவா, அவர்கள் சமமானவர்கள் அல்ல. அல்லாஹ் பேசுகிறான், அவர்கள் சமமானவர்கள் அல்ல. மின் அஹ்லில் கிதாபி உம்மத்துன் காயிமத்துன் யத்லூன ஆயாத்தில்லாஹி ஆனா அல்லைலி வஹும் யஸ்ஜுதூன், எவர்கள் இரவு பகலாக குர்ஆனை ஓதுகிறார்களோ அவர்களும், யாரு குர்ஆனை ஓதவில்லையோ ஓத தெரியவில்லையோ அவர்களும் சமமானவர்கள் இல்லை, சமமாக முடியாது. நன்மையில் அந்தஸ்தில் குர்ஆனை ஓதுறாங்கல்ல, ஓத தெரியுதுல, அவர்களும் ஓத மாட்டுக்கிறாங்கல்ல, இல்ல ஓத தெரியாம இருக்கல, அவர்கள் நன்மையில் சமமாக முடியாது, அந்தஸ்தில் சமமாக நான் சொல்லவில்லை, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் பேசுகிறானே. அப்ப என் அருமை சகோதரர்களே, உயர்ந்த தரஜாவை பெற வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு காசு இருக்குது, பணம் இருக்குது, சொத்து இருக்குது, சுகம் இருக்குது, அதெல்லாம் அழிஞ்சு போயிடும். புரிஞ்சா? ஒண்ணு நம்மளை விட்டு ஓடி போயிடும், அல்லது அதை விட்டு நம்ம போயிடும். அப்படித்தானே? ஒண்ணு நம்மளை விட்டு போக வாய்ப்பு இருக்குது, அல்லது கோடான கோடி சொத்து பத்து அப்படியே இருந்தாலும் இருக்கு நம்ம இருக்க மாட்டோம். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நம்மளோடு வரும் பத்தியெல்லாம் கபருக்கு அதை சேர்த்துக்கிறனுங்கிறதுக்கு இந்த ஆயத்து அழகான ஆதாரம். இதுல சஹாபாக்களை பொறுத்தவரை 3 விஷயங்களை செய்தார்கள். ஒண்ணு, குர்ஆன் அதிகமா ஓதுவாங்க. 2வது, அவங்க சத்தமா ஓதி பிற மக்களை கேட்க வைப்பார்கள்.
புரிஞ்சா? நம்மளும் ஓதனே. அப்புறமா என்ன செய்யணும்? சத்தமா ஓதனே. சத்தமா ஓதி அடுத்தவங்களை கேட்க வைக்கணும். மூணாவது என்ன செய்யணும்னு சொன்னா, அடுத்தவங்களை சத்தமா ஓத வைக்கணும். ஓத வச்சு நம்ம என்ன செய்யணும்? இந்த குர்ஆனை கேட்கணும். அப்ப இந்த குர்ஆன் திலாவத்தில் 3 விஷயங்கள் உள்ளன. புரிஞ்சா? முதல்ல நம்ம எல்லாம் குர்ஆனை ஓதணும், நிறைய ஓதணுங்கிறதுக்கு நான் ஒரே ஒரு ஹதீஸை பதிவு பண்றேன். உங்களுக்கு இந்த ஹதீஸ் தெரியும். இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரில 5502வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு இவங்களுக்கு நிக்காஹ் ஆகுது. நிக்காஹ் ஆன உடனே கொஞ்ச நாள் கழிச்சு இவங்களுடைய மனைவி இருப்பாங்கல்ல, யாரு? அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸுடைய மனைவி இருக்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட இவருடைய வாப்பா, இந்த சஹாபியுடைய வாப்பா, அப்ப வாப்பாவுக்கு அந்த அம்மா யாரு? மருமகள்கிட்ட அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கறாங்க, நீங்க எப்படி மாமனார்? மருமகள்கிட்ட மாமனார் பெரியவங்களா இல்லையா? பெரியவங்க விசாரிக்கணும் இல்லையா? சந்தோஷமா வாழ்றீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? அப்படின்னு பெரியவங்கிற தன்மையில கேட்கறாங்க. கேட்டா மருமகள் சொன்னாங்க, நிஅமர் ரஜுல் அப்துல்லா, உங்க மகன் மிகச் சிறந்தவர், உங்க மகனுக்கு எந்த குறையும் இல்லை, மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ், உங்க மகன் என்னுடைய கணவர் மிகச் சிறந்தவர், ஆனால் அவருக்கு துனியாவுல நாட்டம் இல்லை அப்படின்னு சூசகமா சொல்லிட்டாங்க. இப்ப என்ன அர்த்தம்? அவங்க சந்தோஷத்துக்கு வரல, இதுவரையில வரல, நாங்க 2 பேரும் கணவன் மனைவியாக உறவு கொள்ளல அப்படிங்கறத மருமகள் மாமனார்கிட்ட சூசகமா சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே இவருக்கு ஷாக் ஆயிட்டாரு. என்னடா இது, அப்ப நம்ம பையன் மருமகள்கிட்ட சந்தோஷமா இருக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டு நேரா எங்க போயிட்டாருன்னு சொன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கே போயிட்டார். சுப்ரீம் கோர்ட்னா யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நேரா ரசூலுல்லாஹ்ட்ட போயிட்டாரு. போய் இந்த மாதிரியும் அப்படின்னு போய் சொல்றாரு. அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தப்பட்ட மாப்பிள்ளை இருக்கிறார்களே, மாப்பிள்ளை யாரு? அப்துல்லா, மகன் பேர் அப்துல்லா. மாப்பிள்ளையை கூப்பிடுறாங்க, அப்துல்லாவை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, என்னப்பா நீங்க இன்னும் சந்தோஷமா இன்னும் இருக்கலையாமே அப்படின்னு கேட்கறாங்க. கேட்டு போட்டு அவங்க ஒரு ரசூலுல்லாஹ் கேள்வி கேட்பாங்க, கைஃப தஹ்திமு, நீ எப்படி குர்ஆனை ஓதி முடிக்கிறாய் அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரு, அஹ்திமு குல்ல லைலத்தின், ஒவ்வொரு இரவிலும் நான் குர்ஆனை ஓதி முடித்து விடுவேன். இஷாவுக்கு பிறகு குர்ஆனை ஓத ஆரம்பிப்பேன். எப்ப முடிச்சிருவேன்? சுபுஹுல முடிச்சிருவேன். அப்ப அஹ்திமு குல்ல லைலத்தின், டெய்லி குர்ஆனை ஓதி முடிக்கிறனால எனக்கு இரவில் மனைவியோடு சந்தோஷமாக இருக்க நேரம் இல்லை, முடியல. புரிஞ்சா? அப்படின்ட்டார். அப்புறம் கேட்டாங்க, கைஃப தஸூமு, எப்படிப்பா நோன்பு வைக்கிறா அப்படின்னு கேட்டாங்க. அசூமு குல்ல யௌமின், டெய்லி ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறேன்? நோன்பு வச்சிடுறேன். அப்ப டெய்லி பகல்ல நோன்பா இருக்கிறனால மனைவியோட சந்தோஷமா இருக்க முடியல. பகல்ல நோன்பு தடுக்கிறது டெய்லி, இரவில் குர்ஆன் திலாவத் தடுக்கிறது டெய்லி, ஒரு குர்ஆனை ஓதி முடிச்சிடுறாரு. புரிஞ்சா? இப்படின்னு அந்த சஹாபி சொன்னார். சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிட்ட சொல்லுவாங்க, இக்ர ஃபீ குல்லி ஷஹரின், ஒரு மாதத்தில் குர்ஆனை ஓதி முடியுங்கள். இப்படி டெய்லிலாம் ஓதி முடிக்காதீங்க. கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது, வயிற்றுக்கு செய்ய வேண்டிய கடமை, உங்க மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, அதையெல்லாம் செய்யணுமே தவிர டெய்லி குர்ஆனை ஓதி முடிக்காதீங்க. நம்மளையெல்லாம் ஓதன்னு சொல்லணும், அந்த சஹாபியை ஓத வேண்டான்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப ஒரு மாசத்துல ஓதி முடியுங்க அப்படின்ற உடனே, யா ரசூலல்லாஹ், ஒரு குர்ஆனை ஓதி முடிக்க ஒரு மாசம் தேவையா? ஒரு மாசம் ரொம்ப பெருசா இருக்குதே அப்படின்றாரு. இன்னும் ஜாஸ்தியா ஓதுவானே அப்படின்றார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இக்ரா ஃபீ சப்இ லயாலின், அப்படி இதுக்கு மேல ஓத முடியும்னு சொன்னா ஒரு வாரத்துல குர்ஆனை ஓதி முடியுங்க அப்படின்னு சொன்னாங்க. யா ரசூலல்லாஹ், ஒரு குர்ஆனை ஓதி முடிக்க ஒரு வாரமா? நம்ம எல்லாம் ஒரு வாரம் ஓதி முடிச்சா அன்னைக்கு தான் சூர் ஓதுவாங்க, அப்படித்தானே? அன்னைக்கு தான் கியாமத்து வரும். அப்ப ஒரு குர்ஆனை ஓதி முடிக்க ஒரு வாரமா அப்படின்றாரு. அதுக்கு மேலே ஓதுவானே அப்படின்றாரு. ஃபீ ஸலாத்தின், 3 நாட்களில் குர்ஆனை ஓதி முடித்து விடு அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிட்ட சொன்னாங்க. ஒவ்வொரு 3 நாட்களில் அந்த சஹாபி என்ன பண்ணாங்க? குர்ஆனை ஓதி முடிச்சாங்க என்று ஹதீஸ் பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சஹாபாக்கள் குர்ஆன் திலாவத்தில் குர்ஆனை ஓதுகின்ற விஷயத்தில் எப்படி இருந்தாங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் அழகான ஆதாரம். அப்ப ஒண்ணே குர்ஆனை அதிகமா நம்ம ஓதணும். ரெண்டாவது என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஓதுறது மட்டுமல்லாம நம்ம வீட்டுல உட்கார்ந்து சத்தமா ஓதி நம்முடைய மனைவி மக்கள் என்ன செய்யணும்? கேட்க வைக்கணும்.
நமக்கு ஓதக்கூடிய பழக்கம் இருக்கிறது, பல பேருக்கு ஓதக்கூடிய பழக்கம் இருக்கிறது. ஆனா இந்த பழக்கம் இல்லை. எந்த பழக்கம் இல்லை? சத்தமா குர்ஆனை சத்தமாக ஓதி மனைவி மக்களை கேட்க வைக்கக்கூடிய இந்த சுன்னத்து நம்மள்ட்ட என்ன இல்லை, இன்னைக்கு இல்லாமல் இருக்கிறது. நம்ம ஓதி அவங்கள கேட்க வைக்கணும், அவங்க ஓதி மனைவி ஓதி நம்ம கேட்கணும், பிள்ளைங்க ஓதி நம்ம கேட்கணும். புரிஞ்சா? அப்ப ஓதுறது மட்டுமல்லாம சத்தமா ஓதி அடுத்தவங்களை என்ன செய்யணும், கேட்க வைக்கணும். இதுவும் சுன்னா. இதை பற்றிய ஒரு ஹதீஸை இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 4961 4961வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சம்பந்தப்பட்ட சஹாபி உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உபை அவர்களே, எனக்கு முன்னால் உட்காருங்கள், உங்களுக்கு முன்னால் சூரத்துல் பையினாவை ஓதுமாறு அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டான். உங்களுக்கு முன்னால நான் குர்ஆனை ஓதணும், சத்தமா ஓதணும், நான் ஓதி நீங்க என்ன செய்யணும், கேட்கணும், அல்லாஹ் கட்டளை போட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அந்த சஹாபி, யா ரசூலல்லாஹ், உபை பின் கஅப் என் பேரை அல்லாஹ் சொன்னா அப்படின்றாரு. ரசூலுல்லாஹ், ஆமாப்பா உன் பேரை தான் அல்லாஹ் சொன்னா அப்படிங்குவாங்க. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சம்மானி யா ரசூல், அவனோ ரப்புல் ஆலமீன் அவனா என்னைய சொன்னா அப்படின்னாங்க. ஆமாப்பா ரப்புல் ஆலமீன் தான் ஓம் பேரை சொன்னா அப்படின்ன உடனே ஃபஜஅல உபை யப்கி, உபை என்ற அந்த சஹாபி சந்தோஷம் என்ன பண்ணிட்டாரு, அழுவ ஆரம்பிச்சிட்டாரு என்ற ஹதீஸ் வருது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு முன்னால ஒரு சூராவை சத்தமா ஓதுனாங்க, ஓதி அவரை கேட்க வச்சாங்க. இந்த சூரா ஓதுனாங்க, சூரத்துல் பையினா என்று சொல்லக்கூடிய லம் யகுனில் லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாப் இருக்கா இல்லையா, அந்த சூரா ஓதுனாங்க, சத்தமா ஓதி கேட்க வச்சாங்க அப்படின்னு இருக்கு. அப்ப ஒன்னு ஓதணும், ரெண்டாவது என்ன செய்யணும், சத்தமா ஓதி அடுத்தவங்களை கேட்க வைக்கணும். இது ரெண்டாவது சுன்னா. மூணாவது சுன்னா என்ன என்று சொன்னால், அடுத்தவங்க ஓதி நம்ம என்ன செய்யணும், கேட்கணும். புரியுதா? இதுவும் சுன்னா. இதை பற்றிய ஒரு ஹதீஸை இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 5055 5056வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் சம்பந்தப்பட்ட சஹாபி அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. சஹாபி யாரு? அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிட்ட சொல்லுவாங்க, இக்ரா அலைய, அப்துல்லாவே குர்ஆனை சத்தமா ஓதுங்க, குர்ஆனை சத்தமா ஓதுங்க, நீங்க ஓதி நான் கேட்கணும், சத்தமா குர்ஆனை ஓதுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை குர்ஆனை ஓத சொன்னாங்க. அவரு அக்ரவு அலைக்க யா ரசூலல்லாஹ் வ அலைக்க உன்ஸிலு, அல்லாஹ்வுடைய தூதரே உங்கள் மீது தான் குர்ஆனே அருளப்பட்டது, வஹியாக உங்க மேல தான் வந்துச்சு, நீங்க தான் நபி, நீங்க தான் உஸ்தாது, நீங்க ஓதி நாங்க கேட்கணுமே தவிர நாங்கெல்லாம் சாதாரண மாணவர்கள், அப்ப நான் ஓதி நீங்களா கேட்க போறீங்க அப்படின்ட்டாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் பதில் சொல்லுவாங்க, இன்னி உஹிப்பு, நான் விரும்புகிறேன். எதை விரும்புகிறேன்? அன் அஸ்மஅஹு, குர்ஆனை செவிமடுக்க. மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ், ஹாஃபிஸா தொழு வச்சாரு, அழகான கிராத் ஓனாரா இல்லையா, அப்படியே ருசிச்சு ரசிச்சு அந்த கிராத்தை கேட்டோமா இல்லையா, அதுல கூட பாத்தீங்களாக்க மாஷா அல்லாஹ் 50 பேர் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. நான் கடைசியில் ஒலு செஞ்சுட்டு வர்றேன், ஒலு செஞ்சுட்டு வந்தா ஒரு 20-25 பேர், மாஷா அல்லாஹ் 50 பேர் நிக்கிறீங்க. கடைசி சஃப்ல பாத்தீங்களாக்க ஒரு 20-25 முதியவர்கள் தொழாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த முதியவர்களுடைய வயதை பாத்தீங்களாக்க ஒருத்தருக்கு 12 வயசு, அப்புறம் 15 வயசு, 17 வயசு, 20 வயசு, 25 வயசு, இது போன்ற முதியவர்கள் என்ன செய்யறாங்க, தொழுவாம உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. புரியுதா? இமாம் ருக்குக்கு போயிடுறாரு, ருக்குக்கு போனவன 25 முதியவர்கள்ல 5 பேர் வந்து சேர்ந்துக்கிட்டாங்க, பாக்கி அந்த 20 முதியவர்கள் அப்படியே இருந்துக்கிட்டாங்க. நான் இதெல்லாம் கடைசி சஃப்ல உட்கார்ந்து என்ன செய்யறேன், புரியுதா, பாக்குறேன். இப்ப எதுக்கு இதை சொல்ல வர்றா அப்படின்னு சொன்னா, மாஷா அல்லாஹ் அழகான கிராத் ஓதுறாங்க. மாஷா அல்லாஹ் பள்ளிவாசல் நமக்கு அற்புதமா அல்லாஹ் கொடுத்து வச்சுக்கிறான். அழகான ஏசி சூப்பரா ஓடிக்கிட்டு இருக்குது. அதுல உட்கார்ந்து ஹாஃபிஸாவுடைய கிராத்தை நீங்க சும்மா உட்கார்ந்து கேட்காம ஒழுங்கா என்ன செய்யுங்க, தொழுகையில் நின்று தொழுது கொண்டு கேளுங்கள் அப்படிங்கிறத சொல்லி போட்டு செய்திக்கு வந்துடுறேன். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்ப இந்த சஹாபி கேட்டார்ல, உங்க மேலதான் குர்ஆன் அருளப்பட்டது, அப்படி நானா ஓதுன்னு கேட்டார்ல, அதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் விரும்புகிறேன் நான் அல்லாத பிறர் குர்ஆனை ஓத வேண்டும், நான் அல்லாத இன்னொருவர் குர்ஆனை ஓத வேண்டும், இன்னொருவர் குர்ஆனை ஓத
நான் அதை கேட்க விரும்புகிறேன், ஓதுப்பா அப்துல்லா அப்படின்னு சொன்னாங்க. அந்த அப்துல்லாவின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனை ஓத ஆரம்பிக்கிறாங்க. நம்மளையெல்லாம் குர்ஆனை ஓதுப்பா அப்படின்னு சொன்னா எதை ஓதுவீங்க? இன்னா தேனா கல் கௌசர் குல் ஹுவல்லாஹு அஹத், இதான் நம்ம ஓதுவோம். அந்த சஹாபி எதை ஓதுறான்னு சொன்னா அவுது பிஸ்மி சொல்லி போட்டு யா அய்யுஹன் நாஸு தகு ரப்பக்கும் அல்லதி خلقكم من نفس واحده சூரத்து நிசா இருக்கு பத்தியலா, பிஸ்மில்லாஹ்னு சொல்லி சூரத்து நிசாவை அவர் பார்க்காம சூரத்து நிசா ஓத ஆரம்பிக்கிறாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே மெய் மறந்து உட்கார்ந்து அவருடைய அந்த அழகான கிராத்தை குர்ஆன் திலாவத்தை இப்னு மஸ்ஊதுடைய குர்ஆன் திலாவத்தை என்ன பண்றாங்க? அப்படியே கேட்கறாங்க. அப்படியே கேட்டுக்கொண்டே வருகிற போது அந்த சஹாபி அந்த சூரத்து நிசாவுடைய 41வது ஆயத்தை ஓதுகிறார். 41வது ஆயத்தை ஓதுகிறார். فَكَيْفَ إِذَا جِئْنَا مِنْ كُلِّ أُمَّةٍ بِشَهِيدٍ وَجِئْنَا بِكَ عَلَى هَؤُلَاءِ شَهِيدًا என்ற வசனத்தை ஓதுகிறார். இந்த வசனத்தை ஓதுனோனையுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை கேட்டு அழ ஆரம்பித்து விட்டார்கள். ஏன் அழுகுறாங்க? அதுல அல்லாஹ் சொல்றான், فَكَيْفَ நீங்கள் நினைத்து பாருங்கள், இதா ஜீனா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீதின் ஒவ்வொரு உம்மத்திற்கும் சாட்சியாளர்களாக அந்த நபியை கொண்டு வருவோம். வஜீனா பிக அலா ஹாவுலாயி ஷஹீதா இந்த சமுதாயத்திற்கு சாட்சியாக நபியே நாம் மறுமையில் உங்களை கொண்டு வருவோம். அப்படி சாட்சியாக உங்களை கொண்டு வருகிற போது உங்கள் நிலைமை எப்படி இருக்கும் என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள். யாருக்கு அல்லாஹ் பேசுகிறான்? நபிகள் நாயகத்திற்கு அல்லாஹ் பேசுகிறான். இந்த உம்மத்தின் சாட்சியாக உங்களை மறுமையில் எழுப்புவேனா இல்லையா, கேள்வி கேட்பேனா இல்லையா, விசாரிப்பேனா இல்லையா, அப்ப உங்க நிலைமை எப்படி இருக்கும் என்று யோசித்துக் கொள்ளுங்கள் என்கிற இந்த வசனத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட உடனேயுமே அழ ஆரம்பித்து விட்டார்கள். அப்படி ரசூலுல்லாஹ் அழுத உடனேயுமே ஓதுன சஹாபி ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க, ரசூலுல்லாஹ் அழுது கொண்டிருக்கிறார்கள். சொன்னாங்க, ஹஸ்புக்கலான் அப்துல்லாவே, இப்ப இவ்வளவு போதும், இதுக்கு முன்னால என்னால இதுக்கு மேல கேட்க முடியல அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அல்லாஹ்வுடைய பயத்தால் அழ ஆரம்பித்து விட்டார்கள் என்று ஹதீஸ் பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, இந்த புனிதமான மாதத்துல குர்ஆனை ஒன்னு ஓதணும், ரெண்டாவது என்ன செய்யணும்? நம்ம சத்தமா ஓதி அடுத்தவங்களை கேட்க வைக்கணும். அப்புறம் என்ன செய்யணும்? அடுத்தவங்களை சத்தமா ஓத வச்சு நம்ம இதெல்லாம் குடும்பத்தில் என்ன செஞ்சு இன்ஷா அல்லாஹ் நம்ம அமல்படுத்தணும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்ஆன் திலாவத் விஷயமாக என்னென்ன சொன்னாங்களோ, என்னென்னத்தை அமல்படுத்தினாங்களோ, அப்படி குர்ஆனை அதிகமாக அழகாக ஓதக்கூடிய நல்லவர்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கீனா அஸாபன் நார். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.